இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா இந்த தொடர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது, எந்த சேனலில் இதை நம்ம வந்து ஒளிபரப்புறாங்க, ப்ளஸ் டிவியில் நம்ம எதில் பார்க்குறது, நம்ம வந்து மொபைலில் இதில் எப்படி பார்க்குறது, இந்திய நேரப்படி இந்த மேட்ச்சில் எத்தனை மணிக்கு ஒளிபரப்புறாங்க, என்னைக்கு நடக்குது, எத்தனை ஓடிஐ நடக்குது, எத்தனை T20 மேட்ச் வந்து நடக்குது, எல்லாமே ஒன்று விடாமல் உங்களுக்கான வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்திய அணி இப்போ தான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா 3 ஓடிஐ சீரீஸில் வந்து அவங்கள 3-0ன்னு ஒயிட் வாஷ் பண்ணி கெத்தாக வேறு ரகமாக வந்து கம்ப்ளீட் பண்ணி சும்மா மாசு காமிச்சிருக்காங்க. இப்போ நம்மளோட எல்லாத்துலேயும் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்திய அணி இதுக்கப்புறம் யார் கூட விளையாட போகிறாங்க, நம்ம ஊரில் விளையாட போகிறாங்களா, வெளியூரில் விளையாட போகிறாங்களா, இதெல்லாம் எதில் பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த வீடியோ ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்திய அணி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஓடிஐ சீரிஸ், டெஸ்ட் சீரிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜூன் 26ஆம் தேதியும் ஜூன் 28ஆம் தேதியும் 2 T20 விளையாட போகிறாங்க. அது அயர்லாந்து கூட விளையாட போகிறாங்க. அது இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு ஒளிபரப்புறாங்க. அதனால் கம்பல்சரி என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம். அது முடிஞ்ச கையோட நம்ம இந்திய அணி ஒரு பெரிய தொடரில் விளையாட போகிறாங்க. அது யாரு கூடன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக விளையாட போகிறாங்க. இங்கிலாந்தில் போயிட்டு நம்ம இந்திய அணி 5 T20 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விளையாட போகிறோம். ப்ளஸ் அது முடிச்ச கையோட 3 ஓடியை விளையாட போகிறோம். முதல் T20 மேட்ச் ஜூலை 1ஆம் தேதி நடக்குது. இந்த மேட்ச் வந்து இந்திய நேரப்படி இரவு 10 மணிக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டாவது T20 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி நடக்குது. இது இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு நம்ம வந்து இந்த மேட்ச் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மூணாவது T20 வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது இந்திய நேரப்படி வந்து பார்த்திங்கன்னா இரவு 10 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நம்ம பார்க்கலாம். நாலாவது T20 வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 9ஆம் தேதி வந்து நடக்குது. இது இந்திய நேரப்படி இரவு 10 மணிக்கு இந்த மேட்ச் வந்து பார்க்கலாம். அஞ்சாவது T20 பார்த்திங்கன்னா ஜூலை 11ஆம் தேதி வந்து நடக்குது. இதை வந்து இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து பார்க்கலாம். இந்த T20 சீரீஸ் முடிஞ்ச கையோட அடுத்து நம்ம இந்திய அணி 3 ஓடியை வந்து விளையாட போகிறாங்க. அந்த 3 ஓடியை வந்து பார்த்திங்கன்னா முதல் ஓடியை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 14ஆம் தேதி வந்து நடக்குது. இது இந்திய நேரப்படி எத்தனை மணிக்கு ஒளிபரப்புறாங்கன்னா ஈவினிங் 3:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஒளிபரப்புறாங்க. ரெண்டாவது ஓடியை வந்து எத்தனை மணிக்கு ஒளிபரப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி நடக்குது. இது இந்திய நேரப்படி மாலை 5:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து இந்திய நேரப்படி பார்க்கலாம். மூணாவது ஓடி என்னைக்கு நடக்குதுன்னா ஜூலை 19ஆம் தேதி நடக்குது. இது இந்திய நேரப்படி எத்தனை மணிக்கு ஒளிபரப்புறாங்கன்னா இது இந்திய நேரப்படி ஈவினிங் 3:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் எதில் பார்க்குறதுன்னு இப்போ ஒரு பெரிய கேள்வி உங்கள்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கும். டிவியில் எதில் பார்க்குறது, மொபைலில் எதில் பார்க்குறது அப்படின்னு நிறைய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கான இந்த தகவல் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஓடிஐ ப்ளஸ் 5 ஓடிஐ 3 T20 அயர்லாந்துக்கு எதிரான 2 T20 எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவியில் பார்க்கணுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் தான் பார்க்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸில் தான் ஒளிபரப்புறாங்க. அதனால் நீங்கள் டிவியில் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சோனி ஸ்போர்ட்ஸை நீங்கள் வந்து கம்பல்சரி வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வராது, சோனி ஸ்போர்ட்ஸில் மட்டும்தான் இந்த இங்கிலாந்து சீரீஸும் சரி அயர்லாந்து சீரீஸை ஃபுல்லாக வந்து சோனி ஸ்போர்ட்ஸில் தான் ஒளிபரப்புறாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா சோனி லைவில் பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் நம்ம வந்து மொபைலில் லைவாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அதனால் மொபைலில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சோனி லைவ் ஜியோ ஹாட்ஸ்டாரை நீங்கள் வந்து ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லை டிவியில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் ஆப்பை நீங்கள் வந்து சோனி ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நடந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தெரியாத நண்பர்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கு. தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தெரிஞ்சவங்க இப்போ அவங்க யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. தெரியாத நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, எதில் வருதுன்னு தெரியாதுல்ல, அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க. அதோட மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய அணி இந்த ஓடிஐ சீரீஸில், அதாவது இந்த ஓடிஐ சீரீஸும் சரி இந்த T20 சீரீஸும் சரி நம்ம இந்திய அணி கைப்பற்றுவாங்களா இல்லை கைப்பற்ற மாட்டாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.